Hello friends, welcome back to our video. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Mint Launcher. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் என்ன முக்கியமான ஃபீச்சர் இருக்குது, ஸோ நம்ம ஃபோன் இன்ஸ்டால் பண்ணலாமா, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்கினதுலேருந்து ஸ்டார்டிங் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் கூட வந்து போனால் ஒரு துளி கூட நகர்ந்துருக்காது, அப்படி வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து போனால் கஸ்டமைசேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எனக்கு ஒரே இதை பார்த்துட்டு எனக்கு பிடிக்காது, எனக்கு வந்து நான் அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த Mint Launcher வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் எது கஸ்டமைசேஷன் வேணும், கொஞ்சம் லுக்கே மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமரை இன்ஸ்டால் பண்ணலாம். பட் எல்லாருனாலையும் வந்து பார்த்தா கஸ்டமரை வந்து அவ்வளோ சீக்கிரம் இன்ஸ்டால் பண்ண முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அவங்களுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லான்ச்சர் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து நம்ம ஃபோன் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு சூப்பர் லான்ச்சர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா Mint Launcher. ஸோ இந்த Mint Launcher வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெட்மி டிவைஸில் தான் வரும். இந்த Mint Launcher வந்து எங்கே வரும் அப்படின்னு வந்து பார்த்தா ரெட்மி கோன்ற ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ அந்த ஃபோனில் வந்து பாருங்கள் டிஃபால்ட்டாக இந்த Mint Launcher தான் இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு இந்த Mint Launcher இந்த Poco Launcher எல்லாமே சேம் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, ஒரே லுக்கில் தான் இருக்கும். இந்த Mint Launcher வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா Mint Launcher அப்படி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். கைஸ் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Mint Launcher கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்க்கான உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர் இருக்குது. டாப் 5 ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதை ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான லுக்கிங் வந்து இருக்குது. ஸோ நமக்கு ஃப்ரண்ட்டில் எடுத்தோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்படி ஸ்வைப் பண்ணிக்கலாம், இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில லான்ச்சர்லாம் ஓகே நம்ம மேஜரான லான்ச்சர் இந்த மாதிரி சப்போர்ட் தான் கிடைக்கும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும், இல்லை ஸ்வைப் டவுன் பண்ணாலும் வரும். ஸோ இங்கே ஸ்வைப் டவுன் பண்ணும்போது நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஆப் உங்கள் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாமே லைனாக வந்துடும். தென் கீழே வந்து பார்த்தா சர்ச் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஆப் வந்து நீங்கள் தேடணும் அப்படின்னு ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆப்ஸ் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் அந்த டிஃபால்ட் லான்ச்சர்லேயே வந்து பணம் வந்துடும். கம்யூனிகேஷன், என்டர்டைன்மெண்ட், ஃபோட்டோகிராஃபி, டூல்ஸு, ஷாப்பிங், கேம்ஸ்னு வந்துடும். ஸோ அது மூலமாக உங்கள் தேடுற ஆப்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்லேயே வந்து எல்லா ஆப்ஸ் வந்துடும். தென் மேலே சர்ச் இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்பில் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது கீழே வந்து சர்ச் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் பேக். ஸோ ஐகான் பேக் வந்து பார்த்தா இந்த தீம் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ஐகான் பேக் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிஸ்டமில் டிஃபால்ட்டாக வரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ். ஸோ அந்த ஆப்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து ஐகான் சேஞ்ச் பண்ணுது. நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு சேஞ்ச் பண்ண மாட்டேங்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் தான், பட் அதுக்கெல்லாம் ஐகான் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு சில முக்கியமான ஆப் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்பாட்டிஃபை இல்லை வந்து வேறு விதமான ஒரு பிளேஸ் வந்து எடுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்க்கெலாம் வந்து ஐகான் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது, அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஐகான் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணாலே போதும். 2 கையில் ஸ்வைப் பண்ணுங்கள், செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் இருக்கும். ஸோ மோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிபைன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஆட் மோர் இருக்கும். ஆட் மோர் கொடுத்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகும். ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப் ஐகான் பேக் வேணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லாக் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து இந்த ஒயிட் லாக் வந்து நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். இப்போ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் நம்ம சிஸ்டமோட ஆப்ஸ் எல்லாமே வந்து பண்ண மாறிடுச்சு. பட் நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு மாற மாட்டேங்குது. ஸோ இது வந்து சின்னதாக இருக்குது. பட் அந்த ஆக்சிபைன் ஒரு இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேட்ச் ஆகுது. ஸோ ஐகான்ஸ் வந்து பார்த்தா ஒரு 50-50 வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு இது வேணுன்னா வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஐகான் பேக் தான் போட்டிருக்கேன். பட் எனக்கு ஹோம் ஸ்க்ரீன் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த லான்ச்சில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆப். ஸோ உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா ஆப் வந்து ஹைட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ஸ்வைப் டவுன் வந்து பண்ணுங்கள், செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் ஃப்ரண்ட்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆப் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களை வெரிஃபை பண்ணிக்கும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் டவுன் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ அந்த என்ன காட்டும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு காட்டும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ அந்த ஆப் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து செலக்ட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் வந்து போனால் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஹைட் பண்ணிட்டோம். நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைட் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனை ஸ்வைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 பக்கம் ஸ்வைப் லெஃப்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தனியாக வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து இருக்கும். அந்த வாட்ஸ்அப் அழுத்தி பிடிச்சி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்துடும். ஸோ இந்த லான்ச்சர் மூலமாக இந்த லான்ச்சர் மூலமாக உங்கள் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது.
ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸோட ஐகான் சைஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள், செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் இருக்கும். மோரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமைஸ் லேஅவுட் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 4, 5ன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்எல், ஸ்மாலு, லார்ஜ், மீடியம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ 3, 4, 5னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ வந்து வேணும், 3 ஒரு ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கணுமா, 4 இருக்கணுமா, 5 இருக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ 5 இருந்தால் எப்பவுமே சூப்பராக வந்துருக்கும். அதுக்கப்புறம் ஐகான் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜெல்லாம், வெரி ஸ்மாலாக, அதுக்கப்புறம் ஸ்மாலாக, மீடியம், லார்ஜ், எக்ஸல் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா உங்கள் ஆப்ஸோட ஐக்கான் வந்து பார்த்தா எவ்வளோ சைஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கூட கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இது லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்வைப் டவுன் வந்து பண்ணுங்கள். செட்டிங்ஸில் வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள ஸ்லைடு, கிராஸ் ஃபேட், அதுக்கப்புறம் தம்பிள், பேஜ், கேஸ்கேட், ரொட்டேட்டு, கியூப் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றுனா செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தா கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மின்ட் லான்ச்சர் வந்து பார்த்தா ஒரு ஆல்ரவுண்டர் லான்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்க எப்படி இருக்குன்னா வந்து பார்த்தா ரெட்மி ஃபோன் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு போக்கோ லான்ச்சர் அதே மாதிரி தான். ஸோ நான் வந்து இப்போ ஆண்ட்ராய்ட் 12 கஸ்டமர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சப்போஸ் அது பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு நான் வைக்க உடனே ஜம்ப் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி லான்ச்சர் யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தேன் ஹோம் ஸ்க்ரீன் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த விவோ, ஓப்போ ஃபோனில் இருக்கிற அந்த ஐகான்ஸ்லாம் சுத்தமாக வந்து பிடிக்காது. ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்காதுன்னு தெரியல. நீங்கள் நிறைய பேர் அந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அந்த ஆப் ஐக்கான்லாம் பிடிக்கலன்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள், எல்லா ஃபோனும் ஒர்க் ஆகும். உங்களுக்கு இந்த ஆப் வந்து வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தென் அப்புறம் இந்த இடத்துல வர லோ கிளிக் பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான், நல்ல சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.